வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் மேல திருமணஞ்சேரி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? நிறைய பேர் திருமணஞ்சேரி கோவிலுக்கு போயிட்டு அது பக்கத்துல இருக்கிற இந்த மேல திருமணஞ்சேரி ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு போகாமையே வந்துடுறாங்க. நீங்க திருமணஞ்சேரி போனீங்கன்னா அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவிலும் இருக்கு. இது தேவார பாடல் பெற்ற தலம். நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போகாமையே வந்துடுறாங்க. நாங்க போகும்போதும் எங்களுக்காக கோவில் குருக்கள் வந்து கோவில் திறந்து சன்னதிக்கு தீபாராதனை காட்டினாங்க. இந்த கோவில் அந்த கல்யாண பரிகாரம் பண்ற போறீங்க இல்லையா திருமணஞ்சேரி, அந்த கோவில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா இந்த கோவிலையும் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 24வது தேவார தலமாகும். பரத முனிவர் வழிபட்ட பரதலிங்கம் பிரகாரத்தில் இருக்கிறது. சுவாமி சன்னதி கோஷ்டத்தில் தாமரை பீடத்தின் மீது துர்க்கை காட்சி தருகிறாள். விநாயகர், வள்ளி, தெய்வயானையுடன் சுப்பிரமணியர், மகாலட்சுமி, ஞான சரஸ்வதி, பைரவர், சனீஸ்வரர், துணை வந்த விநாயகர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. ராஜகோபுரம் பண்டைய காலத்தில் வல்லப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது என்பர். இன்று 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே புகுந்தால் கொடிமரம், நந்தி பலிபீடங்கள், அடுத்துள்ள முன்மண்டபத்தில் வலது பக்கம் அம்பாள் சன்னதி உள்ளது. மிகச்சிறிய திருமேனி, சுகாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம், நேரே மூலவர் தரிசனம். உள்பிரகாரத்தில் நால்வர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, கால பைரவர், சனீஸ்வரன் சன்னதிகள் கோஷ்டத்தில் சாடனர், பாலகணபதி, நடராஜர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, ராகு, துர்க்கை, கங்கா விசர்ஜனர் மூர்த்தங்கள் உள்ளன. பெண்ணை பெற்றவர்கள் வரன் பார்க்கும் முன்பு நல்ல மாப்பிள்ளை அமைய இங்கு மகளை அழைத்து வருகிறார்கள். சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து பூஜை செய்கிறார்கள். மாப்பிள்ளை மற்றும் அவரது வீட்டாருடன் மனக்கசப்பு உள்ளவர்களும் இங்கு பூஜை நடத்துகின்றனர். மகளின் வாழ்க்கை நன்றாக அமைய பெற்றோர் வழிபட வேண்டிய தலம் இது. இக்கோவிலில் பிரம்மோற்சவம் கிடையாது. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமணத்தலமான திருமணஞ்சேரியில் கல்யாண சுந்தரருக்கு சித்திரை மாதம் திருக்கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை கோலத்தில் அவர் எதிர்கொள் பாடி கோவிலுக்கு எழுந்தருள்வார். அவரை கோவில் அர்ச்சகர் தன்னை அம்பாளின் தந்தையாக பாவித்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பார். மருமகனுக்குரிய நியாயமான சீரும் தருவார். இந்த உபசரிப்பை ஏற்ற பின்பு சுவாமி திருமணஞ்சேரிக்கு மீண்டும் சென்று அம்பிகையை மணந்து கொள்வார். காவிரியின் வடகரையில் அமைந்த இக்கோவில் சிவனின் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலத்து அம்பாள் மலர்குழல் நாயகிக்கு பெருங்கருணை பிராட்டியார் என்றும் மற்றொரு பெயர் உண்டு. அதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்கள் மீது கருணை கொண்டு நல்ல வரன் அமைய அருளுபவள் என்பதால் இவளுக்கு இந்த பெயர். சிவனுக்கு அணிவிக்கப்பட்ட தாமரை மலரை கைகளில் ஏந்தியபடி தேவலோகத்தில் துர்வாச முனிவர் வந்தார். அசுரர்களை வென்ற இந்திரனுக்கு பரிசாக அளித்தார். இந்திரன் அதனை அலட்சியப்படுத்தினார். இதனால் கோபம் கொண்ட முனிவர் பாண்டிய மன்னன் எரியும் கைவளையால் இந்திரனின் முடி சிதறுமாறு சாபமிட்டார். பதறிப்போன இந்திரன் மன்னிப்பு கேட்க இந்திரனின் தலைக்கு வருவது முடியோடு கலியும் என்று சாப விமோச்சனம் தந்தார். தாமரை மலரை புறக்கணித்ததில் இந்திரனின் ஐராவத யானைக்கும் பங்குண்டு. துர்வாசரால் சபிக்கப்பட்ட யானை பூமிக்கு வந்தது. பல இடங்களில் சுற்றி திரிந்தது. கடைசியாக இத்தலத்திற்கு வந்து இறைவனை பூஜித்து துயரம் நீங்கியது. எனவே இங்குள்ள இறைவன் ஐராவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மனின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை மற்றும் மலர்குழல் நாயகி. இந்திரனும் இழந்த பொன் பொருள் பதவியை பெற்றான். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே, அத்தற்கோவில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே என்று பாடி அனைவரையும் சுந்தரர் இக்கோவிலுக்கு அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றால் தோழனின் மகிழ்ச்சியை காணும் சிவன் நமது குறைகளை போக்கி அருள் புரிவார். வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐராவதம் யானையை வழிபட்டதால் இங்கு கர்ப்ப கிரகம் யானை சுற்றும் அளவிற்கு மிகவும் பெரிதாக உள்ளது. திருமண வரவேற்பை இத்தலத்தில் நடத்தினால் தம்பதியர் நலம் பெற்று வாழ்வர் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். திருவேள்விக்குடியில் பரத முனிவர் சிவபார்வதி திருமணத்தை நடத்தி வைத்தார். மனம் முடிந்ததும் தான் குடியிருக்கும் மேல திருமணஞ்சேரிக்கு வர இறைவனுக்கு அழைப்பு விடுத்தார். இறைவனும் ஒப்புக்கொண்டார். இறைவனும் அம்மையும் வருகிறார்கள் என்றால் கேட்கவா வேண்டும். பிரமாதமான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துவிட்டார். மணக்கோலத்தில் வந்த தெய்வ தம்பதியினரை வரத முனிவர் எதிர்கொண்டு அழைத்தார். இதனால் இத்தலம் எதிர்கொள் பாடி என அழைக்கப்பட்டது. தற்போது மேலக்கோயில் என்று அழைக்கிறார்கள்.
பரத்வாஜ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். அவருக்கு பார்வதியே குழந்தையாக பிறந்தாள். மனப்பருவம் அடைந்த போது சிவனிடம் அவளை மணந்து கொள்ளும்படி வேண்டினார் மகரிஷி. சிவனும் அம்பிகையை மணக்க பூலோகம் வந்தார். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வெளியே வந்து வரவேற்பது நம் கலாச்சாரம். பரத்வாஜரும் மாப்பிள்ளையாக வந்த சிவனை பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்றார். பரத்வாஜரின் மரியாதையை ஏற்ற சிவன் அவரது வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளினார். பரத்வாஜர் எதிர்கொண்டு அழைத்ததால் தலத்திற்கு எதிர்கொள்பாடி என்றும் சுவாமிக்கு திரு எதிர்கொள்பாடி உடையார் என்றும் பெயர் உண்டானது. ஐராவதம் என்னும் இந்திரனின் யானை வழிபட்டதால் ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் பிற்காலத்தில் உண்டானது. இக்கோவிலின் மூலவர் ஐராவதேஸ்வரர், தாயார் சுகந்த குந்தலாம்பிகை, தலவிருச்சம் கொடிமரம், தீர்த்தம் ஐராவத தீர்த்தம், புராண பெயர் எதிர்கொள்பாடி மேலை திருமணஞ்சேரி, இப்போது இருக்கும் பெயர் மேல திருமணஞ்சேரி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறையை செல்லும் வழியில் உள்ளது குத்தாலம். இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருமணஞ்சேரி செல்லும் வழியில் உள்ளது எதிர்கொள்பாடி. இத்தலத்திற்கு மயிலாடுதுறையில் இருந்தும் குத்தாலத்தில் இருந்தும் பஸ் வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் குத்தாலம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.